இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மலர்படுக்கையில் முதல் வரிசை, அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் 23 ரோஸ் இருக்கா. அப்போ முதல் வரிசையில் எத்தனை ரோஸ் இருக்குது? 23. இரண்டாவது வரிசையில் 21. அப்போ ரெண்டாவது வரிசையில் எத்தனை இருக்கா? 21. மூன்றாவது வரிசையில் 19. அப்போ மூணாவது வரிசையில் 19. கடைசி வரிசையில் 5. அப்போ அடுத்த வரிசை நிறைய போகுது. அதாவது கடைசி வரிசையில் 5 இருக்குது. எனில் மொத்த வரிசைகள் எத்தனை வரிசை இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ முதல் வரிசைக்கும் ரெண்டாவது வரிசைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். இதில் 3 இருக்குது, இல்லை 1 தான் இருக்குது. அப்போ -2. இப்போ இதுக்கும் 2 வித்தியாசம். அப்போ -2. அப்போ வித்தியாசத்தை நான் டின்னு சொல்லுவேன். டி வந்து எனக்கு -2. முதல் உறுப்பு, அதாவது ஸ்டார்டிங் எதில் ஸ்டார்ட் ஆகுது, அதை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஏங்கிறது முதல் உறுப்பு, அது 23 இருக்குது. சரி, இப்போ லாஸ்ட் உறுப்பு 5, 5ல் முடியுதா, அது வந்து எல். லாஸ்ட் உறுப்பு எல்லுமே, அதுக்கு 5. லாஸ்ட் உறுப்பு ஒரு ஃபார்முலா இருக்குது. எல் = a + n-1 டி. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a + n - d. நம்ம எல் தெரியும் 5, ஏ முதல் உறுப்பு தெரியும் 23, n தான் நமக்கு தெரியாது, எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தெரியாது, அது n-1 அப்படியே இருக்கட்டும். டி தெரியும், என்னது -2. இப்போது இந்த -2 உள்ளே கொண்டு போயிருக்குங்க. 5 = 23 + -2n + 2 இப்படி வருமா? இந்த 23 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போனால் எனக்கு என்ன வரும்? -18ன்னு வரும். 18 இது அப்படியே தான் இருக்கும், -2n + 2. இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -20 ஆயிரும். 20 = -2n இருக்கும். இப்போ இதையும் கட் ஆயிரும். இந்த 2ஐயும் இதையும் கட் பண்ணால் 10ன்னு வரும். அப்போது என்னோட வேல்யூ என்னது? 10. மொத்த உறுப்புகள் எத்தனை இருக்குன்னா, மொத்த உறுப்புகள் வந்து 10 உறுப்புகள் இருக்குது. சரியா?